श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सुधाकरे श्रीवासरंग परकार मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण दिव्यभागमान्तम् आचार्य भक्ति परिभूत बलर्गशीलं गोपालदेशिकं गुरुमाश्रयामः व्यासं वशिष्ठ नप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुततातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. ஸ்ரீ வெங்கட் சுவாமி அண்ட் ஐஸ்வர்யா மேம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு நம்மாப்பில் குழந்தைக்கு அது எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தால் ஆற்றுக்கு யார் வந்தாலும் அந்த குழந்தைய கூப்பிட்டு ரைம் சொல்லுன்னு சொல்லிடுவாங்க. அந்த குழந்தை வந்து ஏதோ அப்போ தான் அது ரைம் கற்றுட்டுருக்கு. அது ஆற்றுக்கு யார் வந்தாலும் அதை கூப்பிட்டு ரைம் சொல்லுன்னு சொல்லுவோம். அது ரைட்டாக சொல்கிறதோ தப்பாக சொல்கிறதோ நம்ம அதை கேட்க வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா அவளுக்கு பிரீத்தி அந்த குழந்தை மேலே, அதனால் அவள் சொல்ல வைக்கிறாள். அதே மாதிரி தான் வெங்கட் ஐஸ்வர்யாவும் நான் இங்கே வந்ததுனால நீ வந்து ரைம் சொல்லு அப்படின்னு என்கிட்ட சொல்லி அந்த ரைமெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஸோ ஏதோ யதாசக்தி தெரிஞ்ச எங்கள் டீச்சர் சொல்லி கொடுத்த ரைமை நான் இப்போ சொல்ல போகிறேன். அவ்வளோதான். அது என் பாக்கியம் இந்த மாதிரி உபநயனம் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது. அதுவும் ஸ்ரீரங்க திவ்ய க்ஷேத்திரத்தில் ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி, அதுவும் உற்சவம் நம்பெருமாளே வாசலில் வந்து அனுகிரகிக்கிறார். அதை விட வேறு என்ன வேணும்? சுவாமியோட ஆச்சாரியனோட திருமாளிகையில் இன்றைக்கி காத்தால வேத பாராயணம், பிரபந்த பாராயணம், சுவாமி ஆச்சாரியன் அனுகிரகம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப அழகாக இன் ஃபுல் ஃபார்ம் ஆரம்பிச்சிருக்கு இந்த உபநயனம் ஃபங்க்ஷன். சுவாமி வாத்தியார் சுவாமி ரொம்ப அழகாக உபநயனம்னா என்ன அப்படின்னு ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்ல வேண்டிய அத்தனையும் சொல்லிட்டார். நான் அதை மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். அதை அழகாக அதை சொல்லி முடிச்சுட்டாரு. உபநயனம் அப்படிங்கிறது வந்து கிட்ட கொண்டு போகிறது அப்படின்னு அர்த்தமாக இருக்கு. கிட்ட எது கிட்ட கொண்டு போகிறதுனா ஞானம், சுப்ரீம் நாலேஜ். இந்த மாதிரி ஒரு புதிய நமக்கு இந்த உலக ஞானமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது எது ஞானம் கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றால் தொழார் எனின். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் எஜுகேஷன் இஃப் யூ டூ நாட் சரண்டர் டு பெருமான்? வள்ளுவன் செயல் கற்றதனால் ஆய பயன் என்கொல், என்ன பயன்? படிக்கிறதுனால என்ன பயன்? வால் அறிவன் நற்றால் தொழார் எனின். நல் தாள் அவருடைய திருவடியை தொழவில்லைன்னா there is no use of education. அதனால் அந்த எஜுகேஷன், அந்த விஸ்டம், அந்த ஞானம் எப்படி வருது அப்படின்னா உபநயனம் மூலமாக வருது. உபநயனம்ங்கிறது அதாவது நம்ம கிட்ட கொண்டு போகிறதுன்னு அர்த்தமாக. எது கிட்ட அப்படின்னா வேத ஞானம், உபனிஷத்து அதெல்லாம் கற்றுக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் இந்த உபநயனம்னால வருது. இட் இஸ் கிவிங் ஹிம் ரைட் டு லேர்ன் வேதிக் ஸ்டடீஸ். இந்த பூனல்ங்கிறது யஜ்ஞோபவீத தாரணம், இது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதை விட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிரம்மோபதேசம், காயத்ரி மந்திர உபதேசம். நாளைக்கு அது நடக்க போகுது. அப்பா தான், அதாவது தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயில் சிறந்த கோவிலும் இல்லை. தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னா தந்தை எதை சொன்னாலும் மந்திரம்னு கிடையாது. தந்தை இந்த காயத்ரி பிரம்மோபதேச நாளைக்கு மந்திரத்தை சொல்ல போகிறார். அந்த மந்திரம் அவ்வளவு முக்கியம். காயத்ரி மந்திரத்தை யார் உச்சரிக்கிறானோ அவனை காயத்ரி மந்திரமே ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லுவான். அவ்வளவு ஆச்சரியமான மந்திரம் அந்த காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தை வந்து இது மூலமாக தான் கற்றுக்கணும். சும்மா கேசட்டில் போட்டு ஒரு லேடிஸ் வந்து சொல்லிட்டு அது வந்து ஒரு ரைமிங்காக மியூசிக்கலாக அதெல்லாம் இஸ் அன் அஃபென்ஸ் ஆக்சுவலி. மந்திரத்தை அதுவும் போத்திண்டு வாத்தியார், அந்த பிதா, குழந்தை அவள் தான் நாளைக்கு அதை சொல்லி காதில் உபதேசம் பண்ணுவாள். அடியனுக்கும் 10 வயசில் பூனல் போட்டால் எனக்கு இப்போ அந்த காயத்ரி மந்திரம் என்ன ஞாபகம் இருக்குன்னா அப்பாவோட எச்சல் என் மூஞ்சியில் அடிச்சது தான் ஞாபகம் இருக்குது. ஏன்னா அது அந்த பட்டை போட்டு மூடி ஒரு மாதிரி ஒரே கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி அந்த அப்பா வந்து மந்திரத்தை ஏதோ சொன்னான். என்ன சொன்னாலும் கூட ஞாபகம் இல்லை. அப்படியே சல்னு அந்த அவரோட எச்சல் அது பிரசாதமாக அடி என் காதில் வந்து விழுந்தது.
அதுக்கப்புறம் மந்திரமெல்லாம் உபதேசித்து சந்தியாவந்தனம்லாம் சொல்லி கொடுத்து, பட் இதுதான் ஓரான் வழியாக வருது இந்த மந்திர உபதேசம், பிரம்மோபதேசம். அதனால தான் வேதாந்த தேசிகன் தனியன்ல கூட வரும், பித்ரே பிரம்மோபதேஷ்டமே குரவே தெய்வதாயச்ச பிராப்தியாய பிராபகாயாஸ்து வெங்கடேஷாய மங்களம். பித்ரே குமார வரதாச்சாரியோட அப்பா வேதாந்த தேசிகன், பிரம்மோபதேஷ்டமே பிரம்மோபதேசம் பண்ணவர் வேதாந்த தேசிகன், குரவே குரு வேதாந்த தேசிகன். அது இல்லாமல் பிராப்தியம் பிராபகம், அதாவது வழி பலன் எல்லாம் வேதாந்த தேசிகன் அப்படின்னு பிள்ளை அப்பாவை பற்றி சொல்கிறார். அது மாதிரி ஒரு பையனுக்கு முதல் குரு அப்பா. ஏன்னா அவர் காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்ணுறவர். அதனால் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லைன்னு அவ்வளவு ஆச்சரியமான காயத்ரி மந்திரத்தை தினம், அப்புறம் திரிகால சந்தியாவந்தனம் பண்ணி தினம் சொல்லணும், 10 தடவையாவது சொல்லணும். அதாவது காயத்ரி மந்திரம் அது என்ன, அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த அந்த ஞானம் பகவான் நமக்கு கொடுக்கணும், அந்த புத்தி பகவான் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு அந்த தியானம் கூட சூரிய மண்டலத்தின் நடுவில் இருக்கிற ஸ்ரீமன் நாராயணனை அந்தர்யாமி ரூபமாக அனுபவித்து அதை தியானித்து அதுக்கப்புறம் வர மந்திரம் இந்த காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இஸ் த ஹார்ட் ஆஃப் சந்தியாவந்தனம், திரிகால சந்தியாவந்தனம். இந்த பூணல் போடுறதுங்கிறது பிராமணர்களுக்கு மாத்திரம் இல்லை, 3 வர்ணிகர்களுக்கும் இருந்தது அந்த காலத்தில். பிராமணர், சத்திரியர், வைசியர் எல்லாரும் பூணல் போட்டுப்பாங்க. இப்போ கூட அவ கல்யாணத்துக்கு போது சட்டம் மேலே ஒரு பூணல் போட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பான் இப்போ கூட. அதுக்கு காரணம் மூதாதையர்கள்லாம் போட்டு இருந்தவா, மூதாதையர்கள்லாம் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தவா. அவன் 3 குலத்தவர்களுக்கும் வேதம் உபனிஷத்தெல்லாம் சேவிக்கிறதுக்கு ஒரு இது உண்டு, அதெல்லாம் அவள் உண்டு, அந்த அந்த வழியில் போகலாம் அவன். ஆனால் இப்போல்லாம் அது பிராமணாலே பண்ணுறது இல்லையா, அப்புறம் அவளை பற்றி என்ன பேச்சு. இதில் என்னென்னா, நம்ம குழந்தைக்கு பூணல் போட்டிருக்கோம், இவ்வளோ செலவு பண்ணி போட்டிருக்கோம், எங்கேருந்தோ வந்து போட்டிருக்கோம், தினம் சந்தியாவனம் பண்ண ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம், எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்பா பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும். முதல்ல நம்ம தான் ரோல் மாடலாக இருக்கணும் குழந்தைக்கு. நம்ம வந்து எவ்வளோ சொன்னாலும் குழந்தைகள் கேட்காது, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை குழந்தை பார்க்கும். தே அப்சர்வ் வாட் வி டூ அண்ட் தே டோன்ட் லிசன் டு வாட் வி சே. ஸோ வி ஹாவ் டு டூ அண்ட் தென் ஷோ அஸ் எ ரோல் மாடல். ஏன்னா யூஎஸில் ஒரு சத்சங்கம் நடந்தது, ஸ்ரீ வைஷ்ணவ சத்சங்கம், 200 பேர் அட்டன் பண்ணான். அதில் யூஎஸ்லேயே பிறந்து வளர்ந்த பையன் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணது. அவ்வளவு ஆச்சரியமாக அதை ஆர்கனைஸ் பண்ணான். அவன் அது 12 மணி நேரம் இட்டுட்டு தினம் ஷாலி கிராமம்லாம் பண்ணி 25 வயசு பையன். அவன் எல்லாரும் அவன் அப்பா அம்மாலாம் என் பையனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணு, நீ இவ்வளோ இங்கேயே வளர்ந்து இப்படி இருக்கியே, என் பையனுக்கு அட்வைஸ் பண்ணுன்னா. அதுக்கு அந்த சொன்ன அவன் முதல்ல நீங்கள் பண்ணால் நான் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் உங்கள் காலத்தில் எழுந்து காத்தால சந்தியாவதனம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் திருவாராதனை பண்ணி அப்புறம் ஆஃபீஸ் கிளம்பினேன்னா அவன் ஃபாலோ பண்ணுவான். இன்றைக்கி ஃபாலோ பண்ணலைன்னாலும் 25 வருஷம் கழிச்சு ஃபாலோ பண்ணுவான். எங்கள் அப்பா பண்ணுவார் அப்படின்னு புஸ்தகத்தை வச்சாவது கற்றுட்டு பண்ண ஆரம்பிப்பான். இன்றைக்கி நம்ம ஒன்றுமே பண்ணாமல் ஷார்ட்ஸ் போட்டு டிவி பார்த்து நீ சந்தியாவதனம் பண்ணுன்னா அவன் பண்ணுவானா? அதனால் நம்ம தான் ரோல் மாடலாக இருந்து பண்ணணும். திரிகால சந்தியாவந்தனம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். திருக்குழந்தை ஆண்டவன் சொல்லுவார், திருக்குழந்தை ஆண்டவன் 25 வருஷம் முன்னாடி இருந்தார். அவர் சொல்லுவார், அதாவது இது வந்து ஸ்திரீ தர்மமா, திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுறது ஸ்திரீ தர்மம். எப்படி அது ஸ்திரீ தர்மம் அப்படின்னா, ஸ்திரீகள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஸ்திரீகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சந்தியாவந்தனம் பண்ணி அந்த டம்ளரில் தண்ணியை கொட்டிட்டு காயத்ரி பண்ணாதான் உனக்கு காஃபி அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருந்தோமா ஸ்திரீகள். அப்போ தான் அவர் பண்ணுவார். அதனால் ஸ்திரீகள் தான் இதை என்ஷூர் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ண வைக்கணும் அந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு அப்படின்வா. அடியனுடைய அஸ்மதாச்சாரியன் ஸ்ரீமத் பரவாக்கோட்டை ஆண்டவர் அடியனுடைய குழந்தை பூணலும் போது அவரே வந்து உதகசாந்தியும் போது அதுக்கு முன்னாடி அனுக்கிரக பாஷணம் பண்ணார் 1 hour. அவர் சொன்னதே அடியன் இப்போ திருப்பி ஒரு 5% தான் சொல்ல போகிறேன். அவர் சொன்னது இதுதான், அதாவது திரிகால சந்தியாவந்தனம் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா சந்தியாஹீனா ஆசூச்சின்னு ஒரு ஸ்ருதி வாக்கியமே இருக்கு. சந்தியாவந்தனம் பண்ணாதவன் அசுத்தமானவன்.
அசுத்தமானவன் சொல்றது ஸ்ருதி, அசுத்தமானவன் சொல்றது சாஸ்திரம். ஏன்னா சாஸ்திரம் அப்படிங்கிறது 100 தாயாருக்கு சமம். சாஸ்திரம்ங்கிறது தாயார் எப்பவுமே கெடுதல் பண்ண மாட்டாங்க, நல்லதுதான், எப்பவும் பிரியத்தை தான் நினைப்பாளாம். அந்த தாயாரை போல 100 மடங்கு சாஸ்திரம். சாஸ்திரம் சொல்றது சத்தியம் வதா, உண்மையை சொல்லு, தர்மம் சரா, தர்மம் பண்ணு அப்படின்னு. அந்த ஏன்னா வேதம் தெரியாதவள்லாம் என்ன பண்ணுவாங்க, அவளுக்கு சாஸ்திரம் தெரியாதே அப்படின்னா ரொம்ப சிம்பிள். உன் மனசுக்கு, உன் மனசாட்சிக்கு விரோதமா நீ பண்ணியானா அது சாஸ்திரம் சொல்லாதது. உன் மனசாட்சிக்கு ஒத்துட்டா மாதிரி நீ பண்ணியானா அது சாஸ்திரம் சொன்னது. பெருமாள் நீ பண்றதுனால ப்ளீஸ் ஆனார்னா, சந்தோஷப்பட்டார்னா அது சாஸ்திரம் சொன்னது. பெருமாள் உன்னுடைய ஆக்ஷன்னால அவர் சந்தோஷப்பட மாட்டார் அப்படின்னா அது சாஸ்திரம் சொல்லாதது. இப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் பெரியவர்கள். அதாவது உங்க அம்மா will she be proud of your action, then you can continue what you are doing. If she will not be proud of your action, don't do it. Simple. அதனால சாஸ்திரம் அப்படி சாஸ்திரம் பெருமாள் எனக்கு பிடிச்சதை தான் நீ செய்யணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். ஆனால் பெருமாளுக்கு என்ன பிடிக்கும்? கைக்கரியம், பகவத் கைக்கரியம் பண்ணணும், பாகவத கைக்கரியம் பண்ணணும், ஆச்சாரிய கைக்கரியம் பண்ணணும். இதுதான் ராமானுஜர் சொல்லி கொடுத்தது. கைக்கரியம் அப்படின்னா என்ன? கைக்கரியம் என்பது சேஷி உகந்த ஏவல் தொழில் செய்வது. சேஷின்னா மாஸ்டர். அதாவது நான் ஒரு சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நான் அந்த கைங்கரியம் பண்ணேன். எனக்கு பிடிக்கிறதுனால பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் பண்ணணும். அவருக்கு என்ன பிடிக்கும், பெருமாளுக்கு என்ன பிடிக்கும், ஆச்சாரியனுக்கு என்ன பிடிக்கும், பாகவதாளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா சாஸ்திரப்படி இருக்கிறது தான் அவளுக்கு பிடிக்கும். ஏன்னா பெருமாள் அவருக்கு என்ன பிடிக்கும்னு நமக்கு தெரியாது. பெருமாள் திருவுள்ளம் என்னன்னே நமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாஸ்திரப்படி இருந்தால் போதும். ஏன்னா பெருமாளுக்கு பேர் ஆழ்வார் சொல்றார் நூலாட்டி கேள்வனார் அப்படின்னா ஸ்ரீயப்பதி. ஸ்ரீக்கு பேரு நூலாட்டின் பேர். நூலாட்டினா சாஸ்திரத்தில் சொல்லப்படுபவள். நூலாட்டி கேள்வனார், திருமகள் கேள்வனார். ஸோ சாஸ்திரத்தில் சொல்லப்படுபவளும் சாஸ்திரத்தில் சொல்லப்படுபவனும் பிராட்டியும் தாயார். ஸோ அந்த சாஸ்திரம் சொல்றது சந்தியாஹீனா ஆசுச்சி. சந்தியாவந்தனம் பண்ணலைன்னா அவன் அசுத்தமானவன், அவன் ஒரு தீட்டுக்காரன், அவனுக்கு தீட்டு. அதாவது ஒரு ஸ்திரீ கூட அந்த 3 நாள் மாத விலக்கு இருக்கும்போது பெருமாள் சொன்னதுக்கு போக மாட்டா, ஆற்றுல தலை பண்ண மாட்டா, பூஜைக்கு போக மாட்டா, கோவிலுக்கு போக மாட்டா. ஏன்னா அந்த அந்த சைக்கிள்னால ஷீ டசன்ட் டூ. ஆனால் 3 நாள் தான், அது மீதி நாளெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் சந்தியாவந்தனம் பண்ணாதவனுக்கு எப்பவுமே அந்த தீட்டு. பெருமாள் சொன்னது போகிறதுக்கு லாயக் கிடையாது, கோவிலுக்கு போகிறதுக்கு லாயக் கிடையாது. நான் பகவத் கைங்கரியம் பண்ணுறேன், நான் பெருமாள் ஏழை பண்ணுறேன், ஆனால் சந்தியாவந்தனம் பண்ண டைம் இல்லை அப்படின்னா he does not allow. ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறேன், 8 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், 2 மணி நேரம் ஓவர் டைம் கொடுக்குறா. 8 மணி நேரம் பஜனை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஓவர் டைம் மாத்திரம் நான் பண்ணுறேன் அப்படின்னா எவனாவது ஒத்துப்பானா? நார்மல் டைம் இஸ் எசென்ஷியல். நார்மல் டைமில் ஒர்க் பண்ணுறது மேண்டட்டரி. மீதி 2 மணி நேரம் ஓவர் டைம்ங்கிறது நமக்கு இஷ்டம். நம்ம டைம் இருந்தால் ஒர்க் பண்ணலாம். அதுபோல் சந்தியாவந்தனம் இஸ் மேண்டட்டரி. ஆக்ஞா கைக்கரியம் அப்படின்னு ஆக்ஞை பெருமாளே சொல்றார். ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா. ஸ்ருதியும், ஸ்ருதினா வேதாந்தம், வேதம், உபனிஷத், இதெல்லாம் ஸ்ருதி. ஸ்மிருதி அப்படின்னா இதிகாசம், புராணம், இதெல்லாம் ஸ்மிருதி. ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாக்ஞா. அவர் சொல்றார் அஸ்தாம் உல்லங்கே வர்த்ததை. அதாவது மம துரோகி அப்படிங்கிறார். இந்த இடத்துல இந்த ஸ்ருதி ஸ்மிருதி படி என்னுடைய ஆజ్ఞைப்படி ஒருத்தன் நடக்காதவன் மம துரோகி. மத் பக்தோபி ந வைஷ்ணவக. அவன் என்னுடைய துரோகி, எனக்கு ரொம்ப அவன் மேல கோபம். அண்ட் மத் பக்தோபி, அவனுடைய என் பக்தனாவே இருந்தாலும் அவன் வைஷ்ணவனாக மாட்டான். விஷ்ணுவுக்கு பிரீத்தி கிடையாது.
அதனால் அவனுக்கு முதல்ல இஷ்டம் நம்ம திரிகால சந்தியாவந்தனம் பண்ணுறது. முதல்ல அதுவும் ரொம்ப அழகாக அவள் வந்து ரெண்டு வாரம் லீவு போட்டு ஸ்கூலில் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்லேருந்து அப்ரூவல் வாங்கிட்டு அவள் வந்து லீவு வாங்கிட்டு பண்ணுறான். அந்த 2 வார லீவில் சந்தியாவந்தனத்தை கொஞ்சமாவது பைஹார்ட் பண்ணிட்டு சந்தை சொல்லிட்டு 5 நிமிஷம் தான் ஆகும் சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு. ஒரு வேளை 3 வேளை பண்ணுறதுக்கு 15 நிமிஷம் தான் ஆகும். ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 15 நிமிஷம் நம்மளால் செலவு பண்ண முடியாது. எங்கள் சுவாமி சொல்லுவார், அஸ்மத் ஆச்சாரியன் ஒருத்தர் வயசானவர் ஒருத்தர் வந்தார், 70 வயசு இருக்கும், சேவித்த உடனே ரிட்டையர் ஆயாச்சோ இல்லையோ அப்படின்னார். ஆமாம் ஆயாச்சு. சந்தியாவந்தனம்லாம் பண்ணிட்டு இருக்கீரா? இல்லை, அப்போது வேலையில் இருக்கும்போது பண்ண முடியல, வரத்துக்கு லேட் ஆகிடும், அதனால் விட்டு போச்சு, மறந்து போச்சு, அதனால் பண்ணுறதில்லை அப்படின்னார். அப்போ கேட்டார் சுவாமி, தினம் சாப்பிட்றீரா அப்படின்னார். 3 வேளை சாப்பிட்றீரா? சாப்பிட்டேன். வேலைக்கு போகும்போது சாப்பிட்டீரோ? சாப்பிட்டேன். சாப்பிட்றதுக்கு டைம் இருக்குது, சந்தியாவந்தனம் பண்ண டைம் இல்லையா? சாப்பிட்றது கூட ஒரு வைதிக கர்மம். சாப்பிட்றதுக்கு கூட அந்தர்யாமிக்கு நிவேதனம் பண்ணுறது, அந்தர்யாமி உள்ள இருக்கிறவன். அதுவும் பகவத் ஆராதனை, பகவானுக்கு ஆஃபர் பண்ண பிரசாதத்தை நம்ம அந்தர்யாமிக்கு கொடுக்குறோம். அதுவும் ஒரு வைதிக கர்மம். அது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சந்தியாவந்தனம் பண்ணுறது முக்கியம். அந்த சுவாமிக்கு உடனே ஒரு புஸ்தகத்தை கொடுத்து, சந்தியாவந்தன புஸ்தகத்தை கொடுத்து, எங்கள் அப்பா அங்கே வேத பாராயணம் பண்ணியிருந்தார், அவர்கிட்ட சொல்லி, இந்த சுவாமியும் ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கார், நீங்களே இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்து குர்த்தனம் வந்திருக்கேன், அவர்கிட்ட ஒரு 6 மாதம் சந்தை சொல்லிக்கோங்க சந்தியாவந்தனம், அடுத்த தடவை வரும்போது சந்தியாவந்தனம் பண்ணுறேன்னு வாக்கு கொடுத்தோம் அப்படின்னாரு. 1 வருஷம் ஆச்சு, அவர் சந்தியாவந்தனம் நன்னா பண்ணுற ஆரம்பிச்சிட்டார். there is no delay, better late than never. My humble request to each one of you, even if you are not doing due to various reasons, அதுவும் சில நாள் ராத்திரி 9:30 மணிக்கு வருவேன், 11 மணிக்கு வருவேன், எப்படி நான் சந்தியாவந்தனம் பண்ண முடியும்? வந்த உடனே டயர்டாக இருக்கும், பட்டு தூங்கிறதுக்கு தான் டைம் இருக்கும். அதுவும் நைட் ஷிஃப்ட் வேறு சில நாள் போக வேண்டியிருக்கும். காத்தால 7 மணிக்கே கிளம்பிடுவேன், மாத்தியானிகம் 12 மணிக்கு பண்ணணும். அதாவது காணாமல் கோணாமல் கண்டுன்னு சொல்லுவாள். சூரியன் வரத்துக்கு முன்னாடியே அந்த அர்க்கியம் அதாவது விட்டுட்டே அதை பிராத்த சந்தியாவந்தனம் பண்ணணும். மத்தியானம் 12 மணிக்கு உச்சி வெயில் போது மாத்தியானிகம் பண்ணணும். சாயங்காலம் உதய அஸ்தமனத்துக்கு முன்னாடியே சாயம் சந்தியாவந்தனம் பண்ணணுமா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? நம்ம ஒர்க்கிங் டைம், ஒர்க்கிங் சைக்கிள் அதெல்லாம் எப்படியோ இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் நம்ம ரூல் வச்சுருக்கா. அது வந்து துரிய அர்க்கியம், அதாவது காலம் தவழ்ந்து காலம் கடந்து போனதற்காக ஒரு பிராயஷ்சித்தம் இருக்குது சந்தியாவந்தனத்திலே. அந்த பிராயஷ்சித்தம் பண்ணி காத்தாலேயே நான் வந்து இன்னி நாள் வரைக்கும் காத்தாலேயே பிராத்த சந்தியாவந்தனமும் மாத்தியானிகமும் பண்ணிடுறது. மத்தியானம் டைம் இருக்கோ இல்லையோ, எங்கே இருக்கோமோ தெரியாதோ, அதனால் காத்தாலேயே பண்ணிடுறது. என் பையன்கிட்டையும் அதே சொல்லுவேன், காத்தாலேயே பண்ணிட்டு போயிடு அப்படி. மத்தியானம் டைம் இருந்தால் கூட அவன் காத்தாலேயே பண்ணிட்டு போயிடுவான். அதில் அப்படி வாதமாக இருக்கான். ஸோ ரெண்டுத்தையும் காத்தாலேயே பண்ணிடுறது அடியேன். சாயங்காலம் சாயம் சந்தியாவந்தனம். ஸோ எப்போ 11 மணிக்கு வந்தால் கூட ஆஃபீஸ்லேருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி 10 காயத்ரி பண்ணினா போகிறோம். அதை வந்து விடாமல் it should become a second nature. Habit is the second nature. 10 நாள் பண்ணால் 21 நாள் பண்ணால் தானாக நமக்கு வந்துடும். அதனால் சந்தியாவந்தனம் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அதுவும் சுவாமி ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறது, திரிகால சந்தியாவந்தனம் அந்த காயத்ரி பண்ண 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 நம் குழந்தைகள் முகத்திலே ஒரு தேஜஸ் வரும். அந்த முகத்தில் வர தேஜஸ் பிற்கால சந்ததிகளுக்கு வரும். அதாவது நம்முடைய அடுத்த ஜெனரேஷன், அதுக்கு அடுத்த ஜெனரேஷனும் இதே மாதிரி தேஜஸோட இதே மாதிரி இந்த மாதிரி வைதிக கர்மா பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை இருந்தால் அதை பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் ஹம்பக்கு, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா be my guest, you can continue to do what you are doing. இது வந்து பெருமாள் நம்ம வந்து இந்த உபநயனம்ங்கிறது அந்த ஞானத்துக்கு கிட்ட நம்மளை கொண்டு போகணும். இந்த ஞானம் நமக்கு வரணும். இதனால் பகவத் ஸ்வரூபம் என்ன, ஜீவாத்ம ஸ்வரூபம் என்ன அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஆச்சாரியன்கிட்ட போய்
தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவியா உபதேசுக்தி தே ஞானம் ஞானின தத்துவதர்ஷினகான்னு பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றான். அர்ஜுனன் மேலே நீ உட்காந்துருக்கான், கிருஷ்ணன் கீழே உட்காந்துருக்கான், கீதா உபதேசம் பண்ணுறான். அது மாதிரிலாம் நீ போய் எல்லா ஆச்சாரியர்கிட்ட கேட்கக்கூடாது. நீ கீழே உட்காரணும், சேவிக்கணும், கைக்கரியம் பண்ணணும், அப்புறம் அவர்கிட்ட உபதேசம் வாங்கணும் அப்படின்னு அவர் சொல்ல. அது மாதிரி ஆச்சாரியர்கிட்ட உபதேசம் வாங்கி சமாஷ்ணயம் பண்ணிட்டு ஆச்சாரியர்கிட்ட மந்திரோபதேசம் அஷ்டாட்சரம் துவயம் அதெல்லாம் கற்றுட்டு அப்படி பண்ணால் நற்கதியை அடையலாம். அந்த நற்கதியை அடைய ஞானம் வரணும். ஞானம் வர நம்ம அந்த ஞானத்துக்கிட்ட, அந்த விஸ்டம் கிட்ட, அந்த இன்டலெக்ட் கிட்ட கொண்டு போவது இந்த உபநயனம். இந்த உபநயனத்தினால முதல்ல குழந்தைகளுக்கு டிசிப்ளின் வரும். இத்தனை நாள், அதாவது ஒரு கவிஞர் சொல்லுவார், பிள்ளை பருவத்திலே என் துடுக்கடைக்கு பள்ளி கனுப்பாத பாதகனே அப்படின்னு ஒரு கவிஞன் தன்னுடைய அப்பாவை திட்டுறான். ஒரு அப்பாவை பையன் திட்டுறான், துள்ளி திரியும் பருவத்திலே என் துடுக்கடைக்கு பள்ளிக்கு அனுப்பாத பாதகனே அப்படின்னு அப்பாவை வெய்யறான். அது ஏன்னா அந்த வயசுல குழந்தைய அடக்கி காமம் வருவதற்கு முன்னால காயத்ரி நுழையன காதுல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் 8லேருந்து 13 வயசுக்குள்ள அந்த பூனல் போட்டாகணும். மாசி மாதம்தான் ரொம்ப வசதியாக இந்த பூனல் போடுறதுக்கு. அது ஒரு 2 வாரம் லீவ் இருக்கிறதுனால இந்த சந்தியாவந்தனத்தை நல்லா கற்றுக்கணும். அது இல்லாமல் இந்த 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 இதை பண்ணுறதுனால ஒரு டிசிப்ளின், ஒரு கட்டுப்பாடு வரும், ஒரு ஒழுக்கம் வரும். இந்த ஒழுக்கம் வர்றதுனால மாத்திரம் இல்லை, அந்த அந்த ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனையே அறியாமல் உள்ளுக்குள் துளிர் விட ஆரம்பிக்கும். அது இல்லாமல் நாளைக்கு பவதி பிச்சாந்தேகின்னு குழந்தைக்கு அந்த அர்த்தமெல்லாம் தெரியாது. ஆனால் முடிஞ்சு அதாவது ஒரு ஹியூமிலிட்டி வரும், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பாவம் வரும். ரெஸ்பெக்ட் ஃபார் ஹியூமனிட்டி, ரெஸ்பெக்ட் ஃபார் தர்மம், அது வரும். ஸோ இந்த சனாதன தர்மம் சொல்லியிருக்காங்க. சனாதனம் அப்படின்னா எட்டர்னல் அர்த்தம், எட்டர்னிட்டி, எப்பவும் இருப்பது அப்படிங்கிறது சனாதனம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் பகவத்கீதையிலே வருது. கிருஷ்ணன் எப்பவும் இருப்பது அப்படின்னு அர்த்தம். எப்பவும் இருப்பது சனாதனம். தர்மம் அப்படின்னா எ வே ஆஃப் லைஃப், த தார்மிக் வே ஆஃப் லைஃப். ஸோ எப்பவும் இருக்கும் இந்த வே ஆஃப் லைஃப், தார்மிக் வே ஆஃப் லைஃப் தான் சனாதன தர்மம். ஸோ பிரம்மச்சரிய தர்மம், அதே மாதிரி கிரகஸ்தாசிரம தர்மம், இதெல்லாம் நம்ம அதை பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. இந்த பிரம்மச்சரியம், இந்த சந்தியாவந்தனம், இதெல்லாம் பண்ண வேண்டிய தர்மத்தை அனுஷ்டிப்பதும் ஒரு ஹேபிட்டாக அவனுக்கு வந்துடும். அதனால் இந்த தர்மத்தை நம்ம அனுஷ்டிப்பதுனால லோகம் க்ஷேமமாக இருக்கும், உலகம் க்ஷேமமாக இருக்கும். அந்த இடத்துல சுற்றி அந்த இடமே ஒரு ஆரா, ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ரீமத் ஐஷிங்கர் சொல்லுவார், பிராகிருதம் ஐஷிங்கர், அவன் அப்பா அதெல்லாம் 1000 தடவை பண்ணுவானாம் காயத்ரி ஜபம் எவ்ரிடே. ஒரு காயத்ரியாவது ஒரு தடவையாவது 1000 தடவை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு தடவை பண்ணுறதுக்கு 1 hour தான் ஆகும். 1008 காயத்ரி ஜபம் பண்ணுறதுக்கு 1 hour தான் ஆகும். ஸோ அதனால் ரிட்டையர் ஆனவாளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது 1008 காயத்ரி ஜபம் பண்ணலாமே. 2 மணி 1 hour உட்காந்து அதை பண்ணலாம். அட்லீஸ்ட் சரி 1008 பண்ண முடியாது, ஐயோ விடுங்க அப்படின்னா 108 தடவையாவது பண்ணலாமே. ஸோ 10 தடவை பண்ணுறவா வயசானவாளை சொல்கிறேன், குழந்தைக்கு ஸ்கூல்லாம் இருக்கும். 10 தடவை பண்ணுறவா 28 தடவை பண்ணலாம். 28 தடவை பண்ணுறவா 108 தடவை பண்ணலாம். 108 தடவை நான் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா ஒரு தடவையாவது 1008 தடவை பண்ணலாம். provided you are retired, you have nothing else to do. But instead of watching Amazon Prime and Netflix, ஒரு 1 hour இதில் உட்காந்து காயத்ரி ஜபம் பண்ணால் ஒரு தேஜஸ், ஒரு மந்திரம், ஒரு மந்திர சித்தி குழந்தைகளுக்கு நல்லது. இதனால் பலன் என்ன கிடைக்கும் அப்படி பார்க்குறத விட அனன்ய பிரயோஜனமாக பகவத் பிரீத்தியர்த்தம் இதை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதாவது சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மக்கிட்ட இருந்துன்னா இந்த சனாதன தர்மத்தை வளர்க்குறதோ இல்லை இந்த இந்துவிசத்தை காப்பாற்றுறதோ அது நம்மக்கிட்டே இருந்து ஆரம்பிக்கணும். எவனாவது என்னைக்காவது பண்ணுவா அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. நம்மக்கிட்டே இருந்து ஆரம்பிக்க வேண்டியது நம் கடமை. ஸோ ஏதோ அடியே யதாசக்தி யதாமதி தெரிஞ்சதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு பண்ணேன்.
நானும் மேடையை விட்டு இறங்கினது நான் சொன்னதெல்லாம் காத்தோடு போயாச்சுன்னு போயிட்டு இருக்கோம். பட் அடியேனுடைய மந்த புத்திக்கு நானே என்னை ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி அடியேனும் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் எல்லாம் அனுகிரகிக்கணும். தன்யோஸ்மி அபிகாரிய கல்யாண ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः.